வணக்கம் நண்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகல ஒரு மிகவும் பரபரப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதிமுக மட்டும் இல்லாம தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு. ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலராக செயல்பட்டு இருக்க செங்கோட்டையன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரமான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க. இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா இல்லையா? இந்த மாதிரி கருத்துடையவங்களை நீங்க ஏற்கனவே சந்திச்சு பேசிட்டீங்களா? அது சஸ்பென்ஸ். இந்த பிரஸ் மீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள், டாடா ஏசின்னு சொல்லக்கூடிய ஆட்டோக்கள், அது போல எல்லா வண்டியிலையும் பாத்தீங்கன்னா நிறைய ஏராளமான மக்களை ஏற்றிட்டு செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் கோபியில ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தை உருவாக்கினோம். புரட்சி தலைவருடைய செல்வாக்கு என்பது நாடே வியக்கத்தக்க அளவிற்குத்தான் அவருடைய செல்வாக்கு மிக்க தலைவராக, பேரறிஞர் அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தார். மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற இதய தெய்வம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக புரட்சி தலைவர் விளங்கினார். அந்த புரட்சித்தலைவருடைய வழியில் 1973 திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை. 2,37,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடினார். அதுல முன்னாடியே பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போட்டோ, அண்ணா போட்டோ, ஜெயலலிதா அம்மா அவங்க போட்டோ, 3 பேர்த்தோட போட்டோ இருந்ததுனால அவர் கண்டிப்பா அதிமுக இருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிமுக சார்பா தான் அறிவிக்க வெளியிட போறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய கிளியரான ஒரு பிரஸ் மீட்டை செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. 75 பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது. அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர், திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சித் தலைவருடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து அண்ணன் KAK அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அரசியல்ல பாத்தீங்கன்னா தன்னுடைய கிளை செயலர்கள் முதல் எப்படி இப்ப இருக்கிற வரைக்கும் பொசிஷன் வரைக்கும் தன்னுடைய பதவிகள் எல்லாம் சொல்லி இது போன்ற பல பொசிஷன்ல இருந்து அதிமுக கட்சியில அங்கம் வகித்து வந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிகுந்த எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும், அவங்களே விலகி போன நிறைய பேர்த்த போய் கூட்டிட்டு கட்சியோட நலனுக்காக, கட்சியோட வளர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய தியாகங்கள்ல செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் ஏன் மற்றவங்களை அரவணைச்சு போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கேள்வியும், ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம், அந்த 10 நாட்களுக்குள்ள கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைக்கணும். அப்படி அதிமுகவில் இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய தியாகங்கள் செஞ்சுட்டும் நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அதிமுக விட்டு விலகி இருக்காங்க, அதிமுக அமைதியா செயல்படுறாங்க. அவங்களெல்லாம் ஒன்றிணைச்சு அரசியல் கட்சியாக உருவெடுத்து கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி பண்ணணும். அது வரைக்கும் இப்பொழுது புரட்சி தமிழர் எடப்பாடியார் நடத்தக்கூடிய இந்த வெற்றி பயணத்துல நான் பங்கேற்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக, படித்தவர்களுக்காக, தொழில் செய்கின்றவர்களுக்காக, தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மொத்தம் 6 அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்க சொல்லியிருந்தோம். ஆனா அப்பொழுது பாத்தீங்கன்னா எடப்பாடியார் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு மறுத்துட்டாரு. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக, நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால்,
நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிற போது, நெடும் பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும், பல்வேறு சோதனைகள் வரும். அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன். தியாக செம்மலா இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர். எடப்பாடி அவர்கள் தான் மட்டும்தான் தலைமை அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய அதிமுகல செங்கோட்டையன் செயல்பட விரும்புவாரா, இல்ல எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய அதிமுக செயல்பட விரும்புவாரா அப்படின்னா கண்டிப்பா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சக்கூடிய அதிமுக தான் செயல்பட விரும்புவாரு. செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, நான் பல தியாகங்களை பல காலகட்டங்களில் செஞ்சு வந்தேன். 2 முறை எனக்கு பதவிகள் கிடைச்சும் அந்த பதவியை நான் உதிரை தள்ளிட்டு கண்டிப்பா இந்த கட்சிக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்ய விரும்புவேன், எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன். அதே போலதான் இப்பயும் கட்சி இன்னும் எதிர்காலத்துல மிகவும் பலம் வாய்ந்த கட்சியை மாறணும் அப்படின்னா நான் இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு, முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு. மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலைகள் வேறு. இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்ற முறையிலேதான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அதே போல இப்பொழுதும் பாத்தீங்கன்னா 2026 தேர்தலுக்கு அதிமுகவில் நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சுதான் இந்த 2026 தேர்தலை சந்திக்க போறோம். அப்படி நீங்க இதுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னா என்னுடைய சிந்தனை சார்ந்த உள்ள நபர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கண்டிப்பா 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் பரபரப்பு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். புரட்சித் தலைவை பற்றி காளிமுத்து அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள், மற்ற பெயரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள், அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசினாலும் கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர் 1991 அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எழுந்து சொன்னார், இங்கே எனக்கு அருகாமலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்திலே பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இதோடைய செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வு முடிஞ்சு. இதுக்கு மேல அதிமுகல அவர் ஓரங்கட்டப்படுவாரு. இது போன்ற பல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க. மும்முரத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் 10 நாள் வெயிட் பண்ணி கண்டிப்பா அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனல்ல கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.